மிக விரைவில் தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சராக வலம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதற்கான காரணம், சில நாட்களுக்கு முன் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரகசியமாக சந்திப்பு டெல்லியில் நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமியோ தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை மனுவாக கோரிக்கையாக வைத்தேன் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார். எடப்பாடி பழனிசாமி சந்தித்த அடுத்த நொடியே தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் அமித்ஷா அவர்கள் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தன்னுடைய பதிவை வெளிப்படுத்தியிருந்தார். இதனுடைய சாரம்சம் என்னவென்றால், அதிகபட்சமாக 80% அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி உறுதியானதாகத்தான் தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் அமித்ஷா அவர்களோ, எங்களுக்கு இவ்வளவு தொகுதிகள் வேண்டும், எங்களுக்கு இவ்வளவு சீட்டுகள் கொடுக்கப்பட வேண்டும், ஒருங்கிணைந்த அதிமுகவாக நீங்கள் இருக்க வேண்டும், கூட்டணி கட்சிகளுக்கு இவ்வளவு தொகுதிகள் மொத்தமாக எங்களிடம் கொடுங்கள், நாங்கள் பிரித்து கொடுக்கின்றோம், கூட்டணி கட்சியினுடைய பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பல கோரிக்கைகளை எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதேபோன்று எடப்பாடி பழனிசாமியும், உங்கள் மாநில தலைவர் அண்ணாமலையால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இடர்பாடும் வரக்கூடாது, எங்களுக்கு சுதந்திரமாக செயல்பட விட வேண்டும், எங்கள் தலைமையில்தான் உங்கள் பாஜக வர வேண்டும் என்று சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். அதற்கு பதிலளித்த திரு அமித்ஷா அவர்கள், அண்ணாமலையால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த பிரச்சனையும் வராது, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக சட்டமன்றத்துக்குள் 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்ல வேண்டும், அதற்கு நீங்கள்தான் பொறுப்பு என்றும் சொல்லியிருக்கிறார். எனவே வருகின்ற 2026ஆம் ஆண்டு அண்ணாமலையினுடைய தலைவர் பதவியை காலி செய்து மற்றொருவருக்கு மாநில தலைவர் பதவி வழங்கிவிட்டு அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்குவதற்காக பாஜக முயற்சி செய்து வருகிறது. இதற்கு முன் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், சிபி ராதாகிருஷ்ணன், இலா கணேசன் போன்றவர்களை ஆளுநராகவோ அல்லது மாநிலங்களவை உறுப்பினராகவோ மாற்றி அழகு பார்க்கும், அவர்களுடைய பதவியை காலி செய்யும். இந்த முறை இபிஎஸ்க்கு இடர்பாடு தரும் அண்ணாமலையை மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துவிட்டு பாஜக, அதிமுக, பாமக கூட்டணி அமைத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான வெற்றியை அடைய வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் முயற்சி செய்து வருவதாகவும், அண்ணாமலைக்கு ஒரு தனி பொறுப்புடன் கூடிய மத்திய அமைச்சர் வழங்க பாஜக அம்மையிடம் முடிவு செய்திருக்கிறது.